நண்பர்களே, நம்ம வெட்டுமுள்ள பயன்படுத்தி மீன் பிடிச்சு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் பார்ட் 2 போடலாம்னு சொல்லிட்டு தான் நண்பர்களே இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா இதுதான் வெட்டுமுள்ளு. இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம இந்த வெட்டுமுள்ள பயன்படுத்தி தான் மீன் பிடிக்க போறோம். இதுதான் நம்மளோட ஸ்பாட் நண்பர்களே. இந்த ஏரியாவில் தான் நம்ம எப்போவுமே மீன் பிடிப்போம். போன வீடியோவில் இந்த ஏரியா உங்களுக்கு கரெக்டாக காமிக்க முடியல. அதனால தான் இந்த வீடியோவில் வந்து இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு காமிக்கிற காசட்டி இதை எடுத்துருக்கோம் நண்பர்களே. இந்த ஏரியாவில் தான் நண்பர்களே நாங்கள் சிறு வயதுலேருந்து குளிக்கிறது, மீன் பிடிக்கிறது, நொங்கு வெட்டுறதுன்ட்டு ரொம்ப பிஸியாக இந்த ஏரியாவிலே தான் கிடப்போம். நம்ம நண்பன் பார்த்தீங்கன்னா அங்கே மீனை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். பார்த்த உடனே நம்ம நண்பன் ரொம்ப குஷி ஆகிட்டான் நண்பர்களே. பாருங்கள், டான்ஸ்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டான். அவனும் தூண்டில உள்ளக்க விட்டுட்டான் நண்பர்களே. பார்ப்போம், எனக்கு தெரிஞ்சு நல்ல பெரிய மீனாக பிடிச்சி இழுத்து தூக்கிடுவான்னு நினைக்கிறேன் நண்பர்களே. பொறுத்திருந்து பார்ப்போம். என்னடா நண்பா பண்ணிக்கிட்டு இருக்க, ஆராய்ச்சி பண்ணுறியா? வாவ், ஆடா இந்த தேங்காய் மட்டையை தூக்கி எறியிருக்காடா இந்த பில்டப் பண்ண நீ. நம்மளும் அவன் மீனை தான் பிடிச்சி தூக்கிட்டான்னு பார்த்தா தேங்காய் மட்டையை தூக்குனதுக்கே இந்த ஆட்டம் ஆடுறான் பாரு நண்பர்களே. இவன் மீன் பிடிச்சா இந்த ஆட்டம் ஆடுவான். இந்த வீடியோ ஃபுல்லாக நாங்கள் நிறையா மீன் பிடிச்சிருக்கோம் நண்பர்களே. கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இருந்தாலும் நம்ம நண்பன் பார்த்தீங்கன்னா மனம் தளராமல் மறுபடியும் தூண்டில போட ஆரம்பிச்சிட்டான். இந்த தடவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 கிலோவுக்கு கெண்டை மீன் அடித்து தூக்கிடுவான்னு நினைக்கேன். பாருங்க நண்பர்களே, அருமையாக அட பார்த்தோன்னா மறுபடியும் ஒரு தேங்காவை தூக்கிட்டான் நண்பர்களே. மீன் பிடிக்க சொன்னால் புதுசாக நிறைய வித்தை காமிக்கான். இதில் அவன் டான்ஸ் வேறு ஆடிட்டு இருக்கான். பாருங்க நண்பர்களே. மீனை மட்டும் பாருங்க, வேற லெவல்ல தரமா இருக்கும். வாங்க பாருங்க நண்பர்களே, நம்ம நண்பன் ஏதோ எட்டி பார்க்குறான். நம்மளும் போய் பார்க்கலாம் கீழே எவ்வளோ மீன் இருக்குன்னுட்டு. கீழே பாருங்க நண்பர்களே, நிறையா ஜிலேபி குஞ்சுகளாக கீழே நிற்கிது. உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஜிலேபி குஞ்சுகள், அது போக பெரிய ஜிலேபி கெண்டை மீன்லாம் இருக்குது பாருங்க நண்பர்களே. நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல போட்டால் நம்மளுக்கு நல்லா மீன் மாட்டும். இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல போட வேண்டாம், இதில் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நண்பர்களே. ஸோ நம்ம ஒரு ஓரமாக நின்று இதை கொஞ்சம் நேரம் பார்ப்போம். பார்த்துட்டு அந்த சைடு போய் நம்ம மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த இடத்துல தான் தண்ணி வந்து விழுது. இதிலிருந்து அந்த சைடு வந்து மீன் ஏறி போகிறத காட்டிட்டு இந்த சைடு தான் ரொம்ப கூட்டமாக நிற்கும் நண்பர்களே. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம வெட்டுமுள்ள உள்ளக்க இறக்கி விட்டுட்டு சுண்டுவோம். சுண்டும்போது கரெக்டாக குட்டம்பாக்கில் தான் கீழே மீன் இருக்கிற மீனில் வந்து அடித்து அப்படி தூக்கிறோம் நண்பர்களே. நீங்கள் பாருங்கள் நாங்கள் எப்படி மீன் பிடிக்கிறோம். இந்த வெட்டுமுள்ள பயன்படுத்தி நாங்கள் இப்படி தான் மீன் பிடிக்கிறோம். பாருங்கள் நண்பர்களே, நமக்கு வந்து அடுத்த ஒரு மீன் மாட்டிக்கிச்சு. நல்ல ஒரு 1/2 கிலோ சைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. நல்ல ஒரு பெரிய ஜிலேபி தான் மாட்டியிருக்கு. நல்ல சைஸ் நண்பர்களே. 1/2 kg 1/2 kg ஜிலேபியா கையில் அடிச்சிடாம. சரி, இந்த ஜிலேபி ஒரு ஓரமாக வச்சுட்டு மறுபடியும் அடுத்த பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். கீழே வெட்டுமுள்ள கரெக்டாக இறக்கி விடணும் நண்பர்களே. கரெக்டாக இறக்கி விட்டுட்டு நம்ம ஒரு சுண்டுனா கீழே ஓடுற மீனில் வந்து கரெக்டாக அடித்து தூக்கிடும். பாருங்க, ஆனால் ஒரே டைம்லேயே நம்மளுக்கு மாட்டாது. நம்மளும் மனந்தளராமல் இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும் நண்பர்களே. இதே மாதிரி சுண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 தடவை துண்ணா தான் ஏதாவது 1 மீன் 2 மீன் மாட்டும். சம்டைம்ஸ் வந்து மீனே மாட்டாது. நம்ம வந்த டைமும் பார்த்திங்கன்னா 1 மணி அந்த டைமில் வந்திருக்கோம். இந்த டைமில் வந்து மீன் அவ்வளோவா மேலே வராது. அதனால் நம்மளுக்கு மீனே ரொம்ப ரேராக தான் மாட்டும் நண்பர்களே. இருந்தாலும் நம்ம மனந்தளராமல் விட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தோம். பாருங்கள் நண்பர்களே, நம்மளுக்கு அடுத்த ஒரு மீன் மாட்டிக்கிச்சு. பாருங்கள் நண்பர்களே, நம்மளுக்கு அடுத்த ஒரு 6ஆம் மீன் மாட்டியிருக்கு. இந்த மீன் பார்த்திங்கன்னா, இந்த மீனை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இதோட முதுகு ஃபுல்லாக ரொம்ப பெரிய முள் இருக்கும் நண்பர்களே. அந்த முள் கையில் பட்டுடுச்சுன்னா அப்படியே ரொம்ப மாதிரி வச்சு அறுத்துரும். கருக்கு மட்டையில் இருக்கிற அந்த கருக்கு மாதிரியே இருக்கும் நண்பர்களே. இன்றைக்கி அது வந்து பட்டனைக்கு நம்மளுக்கு ரொம்ப கடுக்கும். இந்த வீடியோவோட எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆறால் மீனுக்கு முதுகில் இருக்கிற முள்ளை வந்து அப்படியே எடுத்து காமிக்கிறோம். பாருங்கள், உங்களுக்கு அந்த முள் தெரியும். இருந்தாலும் வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு இந்த முள் எப்படி இருக்குன்றதை எடுத்து காமிக்கணும் நண்பர்களே. கொஞ்சம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து தெரியும். குழம்புக்கு வேண்டாம்.
இப்போ இது அப்படியே ஒரு வாரமாக போய் சுட்டு சாப்பிட்றலாம் மீன். இந்த ஆறால் மீன் வந்து மாட்டிச்சுன்னா நம்ம வந்து எப்போவுமே குளத்துக்குள்ளேயே விட்டுருவோம். அதே மாதிரி இந்த மீனையும் நாங்கள் வந்து கேட்ச் அண்ட் ரிலீஸ் தான் பண்ண போகிறோம். மறுபடியும் ஆறாம் மீனை ஒரு ஓரமாக எடுத்து விட்டு தூண்டில் போட ஆரம்பிச்சிட்டோம் நண்பர்களே. கீழே விட்டு இறக்கணும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா முதல் துண்டிலே அடுத்து ஒரு மீன் மாட்டிக்கிச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மறுபடியும் ஒரு ஜிலேபி மீன் தான் மாட்டிருக்கு நண்பர்களே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமாக ஜிலேபி மீன் 1/2 கிலோ சைஸில் நம்மளுக்கு கரெக்டாக மாட்டிடுது. இந்த மீன் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல பிடிச்ச மாதிரி அதே ஜிலேபி மீன் அதே இடத்துல தான் மாட்டியிருக்கு. பாருங்கள் நண்பர்களே, மதியம் 1 மணிக்கு வந்து மீன் பிடிச்சதால பார்த்தீங்கன்னா வெயில் மண்டையிலே அடிக்க நண்பர்களே. நம்மளால் இந்த இடத்துல நிற்கவே முடியல. அதனால் 2 ஜிலேபி நம்மளுக்கு 1/2 கிலோ சைஸில் அருமையாக மாட்டினதுனால இந்த 2 ஜிலேபி மீனை மட்டும் நாங்கள் எடுத்து அப்படியே கிளம்பிட்டோம் நண்பர்களே. பாருங்க நண்பர்களே, நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆறால் மீனோட முதுகில் உள்ள முள்ளை காமிக்கிறேன்ட்டு. பாருங்க எவ்வளோ பெரிய முள் இருக்குன்ட்டு. இது வந்து அதோட மண்டையிலேருந்து வால் வரைக்கும் நீளமாக இருக்கும் நண்பர்களே. ஒரு முள்ளாக தனித்தனியாக இருக்கும். ரம்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் நண்பர்களே. உங்களுக்கு தெளிவாக தெரியும். பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? சரியான நீளமாக இருக்கும் நண்பர்களே. இதே மாதிரி தனித்தனியாக இது உடம்பு ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இந்த மீனெல்லாம் நம்ம கையை வச்சு பிடிச்சிட்டோன்னா நம்ம கைக்கு கேரண்டியே கிடையாது. நம்ம கையை குத்தி கிழிச்சிரும் நண்பர்களே. பாருங்க எவ்வளோ பெரிய முள். இந்த முள்ளெலாம் விஷ முள் மாதிரி இருக்கும். கையில் பட்டதுனாலே எப்படி பார்த்தாலும் 2 நாள் 3 நாள் ரொம்ப கடுக்கும் நண்பர்களே. கை நார்மலாகிறதுக்கே எப்படியும் ஒரு 2 நாளைக்கு மேலே ஆயிரும். அதனால் நாங்கள் இந்த ஆறால் மீன்லாம் மாட்டிடுச்சுன்னா நாங்கள் வந்து கையை வச்சு அவ்வளோ எடுக்க மாட்டோம். ஏதாவது கட்டையை வச்சு தான் நம்ம ஹூக்லேருந்து ரிலீஸ் பண்ணுவோம். இந்த மீன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்ம இந்த மீன்லாம் சாப்பிட்டது கிடையாது. அதனால் இந்த மீன் பிடிச்சிட்டாலே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் தண்ணியில் கொண்டு போய் போட்டுருவோம் நண்பர்களே. அதனால் இந்த மீனையும் வந்து நம்ம வந்து கேட்ச் அண்ட் ரிலீஸே பண்ணிடுவோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய முள்ளாக இருக்குன்ட்டு. முள்ளெலாம் கையில் பட்டினா என்னத்துக்கு ஆகும்? நாங்கள் இந்த ஆறால் மீன்லாம் இது வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது. நீங்கள் இந்த ஆறால் மீன் சாப்பிட்ருந்தீங்கன்னா நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மீன் நல்லா இருக்குமான்ட்டு. இப்போ இந்த மீனை வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் நண்பர்களே. இந்த மீன் நமக்கு தேவையில்லை. அதனால் வந்து எப்போயும் நமக்கு தேவையில்லாத மீனை வந்து தண்ணியிலே விட்டுருவோம். அதே மாதிரி நம்ம இந்த வீடியோவில் இந்த மீனை வந்து தண்ணியிலே விட்டோம் நண்பர்களே. கடைசியாக பாருங்கள், இந்த வெட்டுமுள்ளை பயன்படுத்தி தான் நாங்கள் இந்த வீடியோவில் உள்ள மீனெல்லாம் பிடிச்சிருக்கோம். பாருங்கள், சிம்பிள் ட்ரிக் தான் நண்பர்களே. நாங்கள் இந்த வருஷம் தான் இந்த வெட்டுமுள்ளை வச்சு நாங்கள் மீன் பிடிக்கிறோம்.